ஹேடே சொல்லுங்கள் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பொள்ளாச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்துடுறேன். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம எல்லோரும் வந்தோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வசதி நேரத்தில் நின்றுருக்கோம். யூஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆகிட்டு இருக்குது. அது போய் உரிக்கணும். பக்கத்தில் இன்றைக்கி என்ன நினச்சி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக 8:30 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வசி போட்டிருக்கேன். நாங்கள் போய் இன்னும் உரிக்கணும். இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தோம். 2 நாள் வேலை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வேலையே சரியாக இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் ரெகுலராக போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்தோடனே வசி போட்டாச்சு. இப்போ தான் ஒன் பை ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க. அவங்களாம் வந்து வசி போட்டிருக்காங்க. நம்ம வசி போட்டாச்சு, ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சு. நான் போய் உரிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு நானே காய உரித்தேன். நான் தான் உரித்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சுற்றி வசி போட்டாச்சு. நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆச்சு. நம்ம மோகனுக்கு பார்த்தீங்கன்னா வசி பட்டுருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல பதிக்காது ஒன்றும் இல்லை, சிங்கத்துக்கு முள்ளேறிச்சு. எங்கேயா மோகன் சந்தியாவை காட்டலாப்பா. ஆமாம், அது அப்படி சிரமப்படுறது அடா பாருங்க எந்த அளவுக்கு நினச்சா சந்தியாவுக்கு இதை அனுப்பணும். பார்த்தீங்கன்னா வண்டி வேறு பக்கம் போக வேண்டியது வரும். காய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சீசன் காய் இப்போ ஒன்றா விழுக ஆரம்பிச்சிச்சு. காய் எப்படி நல்லா இருக்கா? பொறிக்கிருக்கு அட்டை கலப்பு. மாப்பிள்ள காய் நல்லா இருக்குங்களா? சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு உரியால் வர சொல்லியிருக்கு. மட்டையை ஏற்றிட்டு அவர் வந்து காய் உரிக்கையும் செய்வாருங்க, மட்டையும் ஏற்றிக்குவார், காயை ஏற்றிக்குவார், கையிலையும் ஏற்றிக்குவார். நல்லபடியான ஒரு ஆள், நல்ல மனுஷன். வண்டியிலையும் ஏற்றிக்குவார். என்னவோ சொல்கிறேன் மாறுன என்னருண்ணே முருகேஷ் பாருங்க. சா ஒர்க்கிங்கெல்லாம் மாற்றி நல்லா ஸ்டைலாக இருக்கான். ஆமாங்க, முருகேஸ்வரம் மகன் தான் மாதிரிவன். குளிருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சட்டை போட்டிருக்கான், விஜய் மாதிரி. என்னங்க சூப்பர் ஹீரோ. உரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எங்கள் பாலில் பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் விளையாடுற பையனை கூப்பிட்டு வந்தார். காஸ்டியூம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காய் போடாமல் இருக்காங்க, லைன் இருக்குன்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளாக கொஞ்சம் பயன்ட்டே தான் உரிக்கிறாங்க. நேராக விழுந்தால் இவங்க 2 பேர்த்து மண்டையாக தான் விழுது. யாருக்கு இந்த 3 பேர்த்தில் யாருக்கு இந்த லக் இருக்குன்னு தெரியல. ஆமாம், டெஸ்ட் மெஸ்ட். இப்போ யாராச்சும் டெஸ்ட் மெஸ்ட் பார்த்துருக்கீங்க? ஐயோ வாயில் நமக்கே வளருதே. நாளைக்கு போகிற வீடியோவுக்கு இன்றைக்கி எதுக்கு? நாளைக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க? நீட்டாக 3 நாள் உட்காந்து வீடியோ பாருங்க. 3 நாளைக்கு என்ன மாதிரி அதெல்லாம் சீரியல்னு சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற கிளம்பிட்டோம். காய் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. வேறு இவங்க எல்லா பக்கம் வந்து காயில் மாற்றி போட்டிருக்கான். நம்ம கூட்ட வர அந்த பெரிய பெரிய காய் வந்து பூதி எடுத்து போட்டிருக்கான். வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது, உள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓட முடியாது, ஒளிய முடியாது. அதை சாப்பிட்ற போனோன்னு சொல்லும் போது நான் மஸ்து நல்லா மும்பரமாக உரிப்பான். நம்ம போய் சாப்பிட போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 காய் உரிச்சிருப்போம். சாப்பிட்டு வந்து அப்படியே கன்டினியூ பண்ணணும். இல்லை ஒரு 300 காய் வரும். வராது, ஓகே விடு. மீன் இருக்காங்க, போகலாம். அத்தச்சோடு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மோட்டர் ஓடிட்டு இருக்குது. அதில் பசங்க மீன் இருக்கான்னு சொன்னாங்க. அது பக்கத்தில் வந்திருக்கோம். அங்கே மீன் இருக்கா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாம். மீன் இருந்தால் அது பிடிக்கலாம், இல்லாட்டி வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். ஒரே நிமிஷம். ஏன்னா இங்கே மீன் இருக்கா? ஆ, நிழல் பார்த்துட்டு சொன்னேன் மோகன் சொல்லிட்டு போகிறான். கிணத்துக்குள்ள இருக்கா? சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி பார்த்தீங்கன்னா மீன் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து செக் பண்ண வந்தோம், ஆனால் மீனையே காணோம். கிணத்துக்குள்ளே போயிருக்கா? இல்லை அன்றைக்கே கொடுத்துட்டோம் உங்கள்கிட்ட. நிறைய மீன் இருக்குன்னு சொன்னால் நான் காணோம். எனக்கு கிணத்துக்குள்ளே தண்ணி நிறைய இருக்குது. கிணத்துக்குள்ளே வேணால் மீனுக்கு இருக்குங்க. எனக்கு பூரா பொடி குஞ்சுகளாக இருக்குது. எங்க தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கா? டேய்
அதான் கேட்குறேன். கரெக்ட். கிணத்து வழியா குளத்து வழியா கிணத்துக்குள்ளே போயிருந்து நினைக்கிறேன். ஆமாம், என்னத்துல இருக்கா? செல்லு கீழே போட்டுருப்பார் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உரிக்க ஆரம்பிக்கிறோம். வெயில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெயில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். நம்ம போய் உரிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களும் உரிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. காய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 400-500 காய் பக்கம் உரிச்சிருப்பாங்க. இந்த கும்மி ஊஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, அங்கே போய் உரிக்கணும். அது ஊஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போகணும், அங்கேயும் போய் உரிக்கணும். அது ஊஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. எனக்கு கடைசி நேரத்தில் அது வேற ஆள் வந்து உரிக்கலாம், அது கூட கேன்சல் ஆகலாம், இல்லை அது வேணான்னு சொல்லலாம். நிறையா இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒர்க் கன்டினியூ பண்ணுமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் பெரிய காய் ஒன்று கிடச்சிருக்கு. எப்படி உரிக்கிறான்னு பார்க்குறான்னு சவால் வெட்டு உரிச்சிட்ருக்கான். கீழே போயிடுச்சு. மூணு மட்டை, அதை விட டபுள் மடங்கு நம்ம பழனிசாமி கிட்ட இருக்கு. அவர் என்ன எப்படி தள்ளுறான்னு பார்க்கலாம். எல்லாம் எங்கே போய் முடியுது காய் போட்டுங்களா? போடு. காய் ரொம்ப சிரமமாக இருக்குது. பெரிய மட்டையை பிடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, 3 மாட்டியில் எடுத்துட்டான். மட்டை பாருங்க எவ்வளோ பேசுறது. மட்டை பாருங்க. இன்னொரு இருக்காம இன்னொரு சவாலுக்கு வந்து நம்ம அருண் சவால் விட்டுருக்கா. அப்படி அதை எடுத்து வரி தம்பி. அதோட கொஞ்சம் சின்ன காயாங்க கொஞ்சம் ஈஸியாக உரிச்சிட்டா. அப்படி அவ்வளோதான். இதோட நிகழ்ச்சி நிறைவடைகிறது. டீ வாங்க நம்ம தம்பி தான் போகிறோம். அப்படி சிங்கக்குட்டி மணி பார்த்தீங்கன்னா 12 ஆச்சுங்க. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காய் முடிஞ்சு. அந்த காய் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணி முடிச்சு நாங்கள் வேறு போகணும். நம்ம பாலன் பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிருக்காரு. அந்த காயை நிறுத்தி மட்டையை போட்டுட்டு பக்கத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அவர் டீ வாங்கிட்டு வந்துடுவார். நான் பார்த்தீங்கன்னா இந்த குணா காய் என்றேன். குணா பார்த்தீங்கன்னா என் காய் எண்ண போகிறோம். ஓகே, நம்ம காய் எண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் எண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாக வந்து காய் நல்லா கும்மியாக சேர்த்து மட்டையை போட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க போட்டிருக்காங்க. அடுத்த தோப்பில் போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 12:53 ஆச்சு. பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் குஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலனை இப்போ தான் டீ வாங்கிட்டு வந்தார். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆள் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து உரிக்க ஆரம்பிக்கலாம். அந்த டீ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. உரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் மூதி அந்த 750 காய்க்கு போயிடுவோம். நாங்கள் 2 பேரும் 750 காய்க்கு போயிடுவோம். அப்புறம் நீங்களாம் பார்த்து 2 காய் உரிச்சிட்டு கெங்கம்பாளையத்தில் வந்து அந்த இடத்த ஒரு உரிக்கணும். அங்கே போய் நீங்கள் உரிச்சிட்டு போகிறோம். ஓகே, நம்ம உரிக்க கண்டினியூ பண்ணலாம். அவங்க 2 உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குணானும் நம்ம பூபதியும் என்ன நாட்டு நட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 1 ஆச்சுங்க. இப்போ 1:30 ஆச்சு. இப்போ டைமு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் உரிச்சு முடிச்சாச்சு. நீங்கள் 2 உரியாளுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக காய் எண்ணி உரிச்சு முடிச்சாச்சுங்க. அந்த காய் பார்த்தீங்கன்னா எண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகணும். இப்போ நம்ம வந்து 6 நேரமாக கேட்குறேன். என்ன தம்பி வேணும்? ஐயம்மா. ஓகே, நம்ம காய் என்ன குணம் என்னன்னா அவங்க காய் நம்ம என்னலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ஆச்சுங்க. வேலைமுடி இருக்குது. இன்றைக்கி பொழுதே போச்சு. அதில் 8 மணிக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா 4 ஆச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ பாருங்க ரொம்ப டிஸ்கவுண்டாக இருக்கும். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.